குட்டீஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் இந்த வாரம் சண்டே ஜாம் நிகழ்ச்சியை பார்க்க ரொம்ப ஆவலாக இருப்பீங்க, அப்படி தானே? ஓகே குட்டீஸ், எப்போ நம்ம சண்டே ஜாம் ஆரம்பிக்க முன்னாடி என்ன பண்ணுவோம்? சூப்பர், எல்லோரும் கரெக்டாக சொல்லிட்டீங்க. என்ன பண்ணுவோம்? ப்ரேயர் பண்ணுவோம். ஓகே, இப்போ என் கூட சேர்ந்து நான் சொல்ல நீங்கள் எல்லோரும் சொல்லலாமா? ப்ரேயர் பண்ணலாமா? எல்லாரும் கையை கூப்பி கண்ணை முடிக்கோங்க. அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளை தந்ததற்காக நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகிற பாடல், வசனம், கதை மூலம் எங்கள் கூட பேசுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். குட்டீஸ், ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தலைப்பு நம்ம பார்த்துட்டு இருக்கோம், அப்படி தானே? அப்படி இந்த வார தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சர்வ வல்லவர். சொல்லுங்க. சர்வ வல்லவர். இந்த தலைப்பில் தான் இன்னைக்கு நமக்கு பாடல், வசனம், கதை எல்லாமே நமக்கு சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. சரியா? இதை பற்றி இன்னும் நிறையா டீட்டெயிலாக எல்லா செக்ஷன்லேயும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க குட்டீஸ். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? எப்போவுமே புது புது சாங்ஸ் கற்றுப்போம், அப்படி தானே? இன்னைக்கு பாட்டு சொல்லிக் கொடுக்க யார் வரான்னு பார்க்கிங்களா? நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஹாய் குட்டீஸ். ஹாய் ஃப்ரெண்ட்லி அண்ணே. ஹாய் அண்ணே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேனே. அண்ணே, நீங்க எதையாச்சும் பார்த்து பயப்பட்டிருக்கீங்களாண்ணே? எதையாச்சும் நினைச்சு இல்ல எந்த விஷயத்துக்காண்டி பயப்பட்டிருக்கீங்களா? எந்த விஷயம்? பயமா எனக்கான்னு கேக்குறீங்களோ? அப்படிலாம் இல்லனே, சில விஷயங்கள் பயமா தான் இருக்கும். ஆனா வெளியே சொன்னா நம்மள எப்படி நினைப்பாங்க பாத்தீங்களா? ஆமா, சொல்லுங்கண்ணே, எதுக்கெல்லாம் நீங்க பயப்படுவீங்க? ஏனே, எக்ஸாம் வந்தா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். எஸ், கரெக்டா சொல்றீங்க. எக்ஸாம்னா பயமா இருக்கும், அப்படித்தானப்பா? ஆமா, எக்ஸாம் எழுதி அதெல்லாம் ரொம்ப பயமா இருக்கும். அப்புறம் வந்து காலேஜுக்கு போறதுக்கே பயமா தாக்கா? போறதுக்கு பயமா இல்லை, எந்திரிச்சு போகணும், அங்க ஸ்டாஃப் இருப்பாங்க, இதுக்கெல்லாம் பயப்படுறாங்க பாத்தீங்களா? எல்லாத்துக்கும் பயப்படுறாங்க இந்த அண்ணே. ஆமாண்ணே. ஆமா, நீங்களும் நிறைய விஷயத்துக்கு பயப்படுவீங்கன்னு நினைக்கிறேன் குட்டீஸ். ஆமாண்ணே, எல்லாம் இந்த கருப்பாம்பூச்சி, பாம்பு எல்லாத்துக்குமே பயப்படுவாங்க. ஆமாண்ணே, நிறைய விஷயத்துக்கு பயப்படுறோம். நல்லா கவனிங்க தம்பி தங்கச்சி, நம்ம பயப்பட தேவையில்லையா? ஆமாண்ணே, நம்மளால ஒரு சில விஷயத்த செய்ய முடியலன்னு சொல்லிட்டு நம்ம பயப்படுறோம், அப்படிதானே? ஐயோ, இதை நான் எப்படி செய்ய முடியுமான்னு தெரியும். ஆமாண்ணே, இப்பதான் ஞாபகம் வருது. இந்த ஹைட்டை பார்த்தா பயம், தண்ணியை பார்த்தா பயம். ஒரு சில விஷயத்தெல்லாம் நினைச்சு நம்ம இதை செய்ய முடியுமா முடியாதோ, இல்ல என்ன நடக்குமோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு பயம் இருக்கலாம். ஆனா நல்லா கவனிங்கண்ணே, நம்ம பயப்பட தேவையில்லை. ஏன் தெரியுமா? ஏன்னா அதுதான் அந்த பாட்டு சொல்லுது, நம்ம ஏன் பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லுது. ஆனா அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, நீங்க எதுக்கெல்லாம் பார்த்து பயப்படுவீங்க? எப்போ எங்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்களா? நீங்க சொல்லுங்க. என்ன குட்டீஸ், நீங்க சொல்லுங்க. பயம் என்ன தெரியுமானே? நான் அந்த பிள்ளைங்களா உட்காந்துருக்காங்களா, அவங்க பார்த்தாதானே கொஞ்சம் பயமா இருக்கு. பயமா இருக்கோ? ஆமாண்ணே, எனக்கு அந்த பயம் இருக்கதான் செய்யுது. ஆமா, நான் டிவில இருக்கிறதுனால நான் கொஞ்சம் சேஃபா இருக்கேன். இல்லாட்டி கல்ல குட்டை விட்டு அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதான் அடிச்சாலும் அடிச்சிருவாங்க. இப்போ அடிச்சிடாதீங்க, டிவி தான் போயிடும். சரியா? ஓகே, இப்போ அது என்னன்னு சொல்லி இந்த பாட்டுல இருந்து நம்ம கத்துக்கலாம். எஸ், நம்ம கத்துக்கலாம். ஓகே குட்டீஸ், நாங்க ஃபர்ஸ்ட் பாடுறோம், நீங்க ஓடுங்க. சரி, இல்ல கேளுங்க. படைத்தவர், என்னையும் படைத்தவர், உன்னத தேவன் நம்மோடு இருக்கிறார். உன்னை படைத்தவர், என்னையும் படைத்தவர், உன்னத தேவன் நம்மோடு இருக்கிறார். கண்விழியை பார்த்து தெரிஞ்சுக்கணும், கை ரேகையை பார்த்து புரிஞ்சுக்கணும். உன்னை போல வேறே யாரும் இல்ல, அவர் வல்லமைக்கு நிகரே யாரும் இல்ல. உன்னை போல வேறே யாரும் இல்ல, அவர் வல்லமைக்கு நிகரே யாரும் இல்ல. அண்ணே, பாட்டு கவனிச்சிங்களா? ஆமாண்ணே, கவனிச்சனே. ஆமாண்ணே, உங்களை படைச்சவரு, என்னைய படைச்சவரு, எல்லாத்தையும் உருவாக்குனவரு அவர் தேவன், அவர் கடவுள். ஆனா நம்ம கூட இருக்காருண்ணே. ஆமாண்ணே, பிறகு பயப்படணும். ஆமா, அதுதான் அந்த பாட்டு சொல்லுதுண்ணே, தெளிவா சொல்லுது. ஆமா, நல்லா பாருங்க. நீங்க உங்களுடைய கைரேகையை பார்த்திருக்கீங்களா? ஆமாண்ணே. கைரேகை உங்களுக்கு எனக்கு சேமா இருக்குமா? வேற மாதிரிலாம் இருக்கு. வேற மாதிரி தான் இருக்கும். எனக்கு கோட டெக்னிக் போதும், உங்களுக்கு மெக்கானிக் போதா? ஆமாண்ணே, நமக்கே வேற மாதிரி இருக்கு. அதே மாதிரி தான் நமக்கு வேற மாதிரி இருக்கிறது முக்கியம் இல்ல. இந்த பூமியில இது வரைக்கும் பிறந்தவங்க, இப்ப இருக்கிறவங்க, இந்த பிள்ளைங்க, இனி பிறக்க போறவங்க யாருக்குமே கைரேகை சேமா இருக்காது. அதனாலதான் இந்த இதுல வைக்காங்களோ அந்த கார்டுல. ஆமாண்ணே, கரெக்டா சொல்றீங்க. அது மட்டும் இல்ல, உங்க கண்ணுக்குள்ள இருக்கு பத்தியா கருப்பு கலர் இருக்கு. ஆமா, கருவிழி. அந்த கருவிழியை ஸ்கேன் பண்ணுவாங்க, பாத்திருக்கீங்களா?
இருக்கும்போது அந்த கூதார் கார்டு, ஆதார் கார்டுன்னு ஆச்சு ஆதார் கார்டு. ஆமா, சர்ச்சைக்குரிய பேச்சை நீங்க உண்டாக்காதீங்க. ஆதார் கார்டுல பார்க்கும்போது கண்ணு கருவிலியில நிறைய சின்ன சின்ன டீடைல்ஸ் இருக்கும். அதுவுமே எல்லாருக்குமே வித்தியாசமா இருக்கும். அதனாலதான் கண்ணை ஸ்கேன் பண்றாங்க. ஓஹோ, நல்லா கவனிங்க. எதனால நல்லா கவனிங்க. நம்ம ஏதாவது ஒரு சின்ன விஷயத்த கூட நம்ம சேமா உருவாக்க முடியுமானா முடியாது. கடவுள் எல்லா விஷயத்தையும் தனித்தனியா அழகா, ஏன் அவங்க எல்லாரையும் தனித்தனியா அழகா கடவுள் உருவாக்கி இருக்காங்கல்ல, சூப்பரா உருவாக்கி இருக்காரு. அவர் சக்தி வாய்ந்தவர் அப்படின்னு சொல்லி தான் இந்த பாடல் சொல்லுது. நம்ம அவர் நம்ம கூட இருக்கிறதுனால நம்ம பயப்பட தேவையில்லைன்னு சொல்லிட்டு இந்த பாடல் சொல்லுது. ஆமா குட்டீஸ். ஓகே குட்டீஸ், இப்போ இந்த பாட்டை நம்ம 2 லைன்ஸா கத்துக்கலாம்னு சொல்லணும்னு எனக்கு ஆசை தான். ஆனா நீங்க ரொம்ப பிரில்லியன்ங்கிறதுனால நம்ம டைரக்டா இப்போ ஆக்ஷனுக்கே போறோம். அப்போ நீங்க உங்களுக்கு லிரிக்ஸ் இந்த ஸ்கிரீன்ல அழகா வரும். நீங்க அதை பார்த்து சத்தமா பாட போறீங்க. ஆக்ஷனை சூப்பரா பண்ண போறோம். படைத்தவர் என்னையும் படைத்தவர் உன்னத தேவன் நம்மோடு இருக்கிறார். உன்னை படைத்தவர் என்னையும் படைத்தவர் உன்னத தேவன் நம்மோடு இருக்கிறார். கண்ணிலே பார்த்து தெரிஞ்சுக்கணும், கைரேகைய பார்த்து புரிஞ்சுக்கணும். உன்னை போல வேற யாரும் இல்ல, அவர் வல்லமைக்கு நிகரே யாரும் இல்ல. உன்னை போல வேற யாரும் இல்ல, அவர் வல்லமைக்கு நிகரே யாரும் இல்ல. அண்ணே ஆக்சுவலி எப்படி இருந்துச்சு? ஆக்ஷன் ரொம்ப சிம்பிளா சூப்பரா அழகா இருந்தது. பிள்ளைங்களும் எல்லாரும் பாடினதை பார்த்தா எல்லாத்துக்கும் ஈஸியா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால நம்ம டைமே வேஸ்ட் பண்ணாம நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணிடலாமாண்ணே? ஆமாண்ணே, எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை நம்ம ஆக்ஷனோட அழகா சூப்பரா பாட. ஓகே குட்டீஸ், எல்லாரும் அப்படியே அழகா எழுப்பிக்கோங்க. ஓகே சூப்பர். படைத்தவர் என்னையும் படைத்தவர் உன்னத தேவன் நம்மோடு இருக்கிறார். உன்னை படைத்தவர் என்னையும் படைத்தவர் உன்னத தேவன் நம்மோடு இருக்கிறார். கண்ணிலே பார்த்து தெரிஞ்சுக்கணும், கைரேகைய பார்த்து புரிஞ்சுக்கணும். உன்னை போல வேற யாரும் இல்ல, அவர் வல்லமைக்கு நிகரே யாரும் இல்ல. உன்னை போல வேற யாரும் இல்ல, அவர் வல்லமைக்கு நிகரே யாரும் இல்ல. குட் பிள்ளைங்களா, சூப்பரா அழகா ஆக்ஷன் பண்ணிட்டாங்கண்ணே, பாத்தீங்களா? ஆமாண்ணே, ரொம்ப சூப்பரா பண்ணிட்டாங்க ஆக்ஷன்லாம். ஆமாண்ணே, உண்மையிலே ரொம்ப சூப்பரா அழகா ஆக்ஷன் பண்ணாங்க. இதே மாதிரியே இன்னொரு சாங்கோட, நீங்க இந்த சாங்கை மறந்துடக்கூடாது, ஓகேவா? இதே மாதிரி இன்னொரு சாங்கோட நெக்ஸ்ட் எபிசோட்ல உங்களை நாங்க சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய். என்ன குட்டீஸ், பாட்டெல்லாம் பிடிச்சிருந்ததா? சூப்பரா சொல்லி கொடுத்தாங்க, அப்படித்தானே? அவங்க சொல்லி கொடுத்ததை என்ன பண்ணணும், மறக்கவே கூடாது, சரியா? நீங்க டெய்லியும் நீங்களும் இந்த பாட்டை பாடி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லி கொடுங்க, ஓகேவா குட்டீஸ்? ரொம்ப சூப்பர். நம்ம பாட்டு செக்ஷனை சூப்பராக முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன எதுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு வசனம் சொல்லி கொடுக்க வராங்க நம்மளுடைய அண்ணன் வராங்க. ஹாய் குட்டீஸ், நான் உங்களுக்கு இந்த டைமில் ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். நல்லா கவனிங்க குட்டீஸ். என்னைக்காச்சும் நீங்கள் அதாவது சொன்ன எல்லா விஷயமும் நடந்திருக்குதா? ஒரு சிலர் ட்ரை பண்ணியிருப்பீங்க, இன்னைக்கு பாரு கண்டிப்பாக மழை வரும் அப்படின்னு சொல்லுவீங்க. அன்றைக்கி மழை வந்திருக்குன்னு நினைக்கிங்க, ஒரு சில நேரம் வந்திருக்கும், ஒரு சில நேரம் வராது. என் டிவியில் கூட ஒரு சில நேரம் சொல்லுவாங்க. அவங்களால முழுமையாக ஒரு சில விஷயத்த இப்படி தான் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. அப்படி தானே குட்டீஸ்? ஆமாம், நிறைய நேரத்தில் அப்படி தான் இருக்குது. நல்லா கவனிங்க. இந்த இயற்கை அப்புறம் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? நிறைய நேரத்தில் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, இல்லை? ஆமாம், நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியுதான்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளால் நிறைய நேரத்தில் முடியாது. ஆனால் ஒருத்தருக்கு எல்லா விஷயமுமே கண்ட்ரோல் ஆகும். அவரால் எல்லா விஷயத்தையுமே செய்ய முடியும். அவர் வல்லமை உள்ளவர், சக்தி உள்ளவர். அது யார் தெரியுமா? அதை தான் இந்த வசனம் சொல்லுது. இந்த வசனத்துலேருந்து அதை நம்ம கற்றுக்கலாம், ஓகேவா குட்டீஸ்? இந்த வசனம் எங்கே இருக்குன்னா, பழைய ஏற்பாட்டில் சங்கீதம் 33ல் 9வது வசனமாக இருக்குது. ஓகே குட்டீஸ், நான் ஃபர்ஸ்ட் சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் திருப்பி சொல்லுங்கள். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும்,
சங்கீதம் 33:9. ரொம்ப ஈஸி வசனமா இருக்குதுல குட்டீஸ். ஆமா, ரொம்ப நம்ம ஈஸியா மெமரைஸ் பண்ணிடலாம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். சங்கீதம் 33:9. ஓகேவா? வெரி ஈஸி. யாரு சொன்னா ஆகும்? கரெக்டா சொல்றீங்க. எஸ், கடவுள் ஏசு கிறிஸ்து சொன்னா ஆகும். அவர் சொன்ன விஷயம் அப்படியே நடக்கும். அவர் ஒரு விஷயத்த சொன்னார்னா கண்டிப்பா எல்லாமே கட்டுப்படும். ஏன்னா அவர் கடவுள், அவர் எல்லாத்துக்கும் மேல அதிகாரம் உள்ளவரா இருக்கிறாங்க. நீங்க பார்த்திருப்பீங்களா, ராஜா பழைய காலத்துல ராஜாலாம் இருப்பாங்க. அவங்க சொன்ன அந்த கட்டளை ஏதாவது சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? ராஜாவோட கட்டளையை கண்டிப்பா நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஆர்டர் போட்டுருவாங்க. எல்லாரும் அதை நிறைவேற்றுவாங்க. அப்படிதானே? ஆமா, ஏசு கிறிஸ்து கூட அவர் ராஜா தான். எப்படி தெரியுமா? இந்த பூமி அனைத்திற்கும் அவர் ராஜா. நீங்க பார்க்குற எல்லா உலகத்துக்குமே அவர் தான் ராஜா. ஏன்னா அவர் தான் எல்லாத்தையும் உருவாக்குனவர். ஓகேவா? அவர் சொன்னா எல்லாமே கண்டிப்பா கீழ்ப்படியும். ஏன், இந்த இயற்கையும் கூட. சரியா குட்டீஸ்? இப்போ இந்த வசனத்தை நம்ம ரிப்பீட்டேஷனாக சொல்ல போகிறோம். அண்ணன் சொல்ல சொல்ல திரும்ப சொல்லுங்க. அதுக்கு ஒரு நம்ம சின்ன கேம் மூலமா அந்த வசனத்தை திருப்பி சொல்லலாம். சரியா? இதுக்கு நம்மளுடைய பிராங்க்லின் அண்ணாவை கூப்பிடுவோம். சரியா? அந்த அண்ணனை கூப்பிடுவோம். அந்த அண்ணன் தான் இப்போ உங்க எல்லாருக்குமே ராஜாவா இருக்க போறாங்க. அண்ணன் எப்படின்னு தானே கேட்குறீங்க? எஸ், இப்போ அந்த அண்ணன் வருவாங்க, நீங்களே பாருங்க. ஓகே குட்டீஸ், இப்போ பிராங்க்லின் இருக்காங்களா, கையில என்ன வச்சிருக்காங்கன்னு தானே பாக்குறீங்க. ராஜாலாம் அந்த காலத்துல என்ன வச்சிருப்பாங்கன்னா கையில ஒன்று வச்சிருப்பாங்க தெரியுமா? தங்கத்துல. எஸ், செங்கோல். அப்படிதானே? அப்படின்னா அவங்க கிட்ட பவர் இருக்கு, அத்தாரிட்டி இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதே மாதிரி தான் இப்போ பிராங்க்லின் அண்ணன் கையில அத்தாரிட்டி இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த அண்ணன் கையில இருக்க அந்த செங்கோல் மாதிரி இருக்கிற அந்த பைப்பை நீட்டுவாங்க. அண்ணன் நல்லா நீட்டுங்க. எப்படி முன்னாடி வந்து நீட்டுவாங்க. நீட்டும் போது நீங்க அந்த வசனத்தை சொல்லணும். அந்த இப்படி எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த வசனத்தை சொல்லக்கூடாது. ஓகேவா குட்டீஸ்? புரிஞ்சுச்சோ? எஸ், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ ஒரு நம்ம திரும்ப சொல்லிடலாம். அண்ணன் சொல்லும் போது நீங்கள் திரும்பி சொல்லணும். அதனே நீட்னா தான் சொல்லணும். சரியா? ஓகே, அவர் சொல்ல ஆகும். அண்ணே இப்போ நீட்டில் பார்த்தீங்களா? அப்போ நீங்கள் சொல்லக்கூடாது. இப்போ நீங்கள் சொன்னவங்களாம் அவுட்டு. புரிஞ்சா? அந்த நீட்னா தான் நீங்கள் சொல்லணும். ஓகே, அவர் சொல்ல ஆகும். ஒரு சிலர் சொல்லிட்டீங்க, நீங்களாம் அவுட்டு. ஏன் தெரியுமா? ஏன்னா பிராங்க்லின் கையை நீட்டவே இல்லை. அந்த கையை நீட்டினாதான் நீங்கள் சொல்லணும். ஓகேவா? புரிஞ்சுச்சா? ஓகேண்ணே. அண்ணே நீங்கள் நீட்டும் போது கேமரா பக்கத்தில் தெரியுதாமே அப்படி நீட்டுங்க. ஓகே, பிள்ளைங்களுக்கு நல்லா தெரியுமே. அவர் சொல்ல ஆகும். கரெக்டாக சொல்லுங்க. அவர் கட்டளையிட நிற்கும். இப்போ சொன்னவங்களாம் அவுட்டு. புரிஞ்சுச்சா? ஓகே, சங்கீதம் 33:9. ஓகே, இன்னொரு தடவை சொல்லிடலாமா? அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். சங்கீதம் 33:9. ஓ, கரெக்டா, அழகா சூப்பரா சொல்றீங்க. இன்னும் ஒரு தடவை கடைசியா சொல்லிடலாமா? அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். சங்கீதம் 33:9. ஓகே, வெரி குட். சூப்பரா அழகா அந்த பிள்ளைங்க சொல்லிட்டாங்க. அண்ணே சூப்பர்ண்ணே, அழகா சொல்லிட்டீங்க. ஓகே குட்டீஸ், இதே மாதிரி இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் செஷனை நீங்கள் கவனிக்க போறீங்க. சரியா? எல்லாரும் வசனம் படிச்சாச்சா? எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருந்ததா? எல்லாரும் அந்த அண்ணன் என்கிட்ட சொன்னாங்க, அண்ணே எல்லாரும் சூப்பராக வசனம் படித்தாங்க. எல்லாருமே நான் சொல்ல ஈஸியாக பிக்கப் பண்ணி சூப்பராக அதை மனப்பாடம் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. அதனால உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப வாழ்த்துக்கள் அந்த அண்ணன் சொல்ல சொன்னாங்க. ரொம்ப சூப்பராக சொல்லிட்டீங்க குட்டீஸ் வசனம். இப்போ நம்ம என்ன கேட்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான என்ன கேட்க போகிறோம்? கரெக்டாக சொல்லிட்டீங்க. இப்போ நம்ம ஒரு அருமையான கதை கேட்க போகிறோம். அந்த கதை எதுலேருந்து சொல்கிறாங்கன்னு நீங்களே கண்டுபிடிக்கீங்களா? ஹலோ குட்டீஸ், நம்ம இந்த எபிசோட்ல சூப்பரான ஒரு பைபிள் லெசனை இப்போ நம்ம பார்க்கலாமா? சரி, எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் கிளம்புங்க. நம்ம டைம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? சாயங்காலம் ஆக போகுது, இருட்ட போகுது, நம்ம சீக்கிரம் போகணும்ல அப்படி சொல்லிட்டு சீஷர்கள் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. யாருடைய சீஷர்கள் தெரியுமா? ஏசு கிறிஸ்துடைய சீஷர்கள். எல்லார்கிட்டையும் பேசிட்டு இருக்காங்க. சீஷர்கள் மற்ற சீஷர்கள்ட்ட தான் பேசியிருக்காங்க. சீக்கிரம் கிளம்புப்பா, நம்ம இந்த கடலோட அக்கறைக்கு நம்ம போகணும், அந்த கரைக்கு நம்ம போகணும். ஆமாம், ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இருட்ட வேற போகுது, வாங்க சீக்கிரம் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கடலில் பொதுவாக எப்படி போவாங்க? அதாவது சைக்கிளு, பைக்கு இதெல்லாம் வச்சுட்டு கடலுக்குள்ளே போவாங்க. கரெக்டா? கடலுக்குள்ள அப்படி போக முடியாதுல்ல? எஸ், கடலில் எப்படி போவாங்க? நடந்தா எப்படி போவாங்க? எஸ், கரெக்டாக சொல்கிறீங்க. கடலில், ஷிப்பில், போட்டில் போவாங்கல்ல. அந்த போட்டில் எல்லாரும் ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பாவுடைய சீஷர்கள் கொஞ்சம் பேர் போட்டில் எல்லாம் ஏறி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க கூட யார் போனாங்க அப்படின்னா ஏசு கிறிஸ்துவும் போனாங்க. இப்போ ஏசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் அந்த கடலில் போட்டில் அழகாக போயிட்டுருக்காங்க. அந்த கடலோட பேர் என்ன அப்படின்னா கலிலேயா. சொல்லுங்க,
எஸ், கலிலேயா கடல்ல ஏசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் போட்ல போயிட்டு இருக்கிறாங்க. அதாவது அந்த கடலோட அந்த கரையில இருக்கிற இன்னொரு ஊருக்கு போகிறதுக்காக ஏசப்பாவும் அவருடைய சீஷர்களும் அந்த படகுல ஸ்லோவா போயிட்டு இருந்தாங்க. போயிட்டு இருக்கும்போது ஜாலியாக இருக்கும். பொதுவாக உங்களுக்குலாம் போட்டில் போகிறது ரொம்ப பிடிக்கும்ல? ஆமாம், போட்டில் போனால் அப்படி செமையாக அப்படி சின்ன சின்ன அலைகள் வரும், அப்படி சூப்பராக ஜாலியாக போயிட்டு இருக்கோம்ல, அதே மாதிரி ஜாலியாக போயிட்டு இருந்தாங்க. ஏசு கிறிஸ்து அந்த படகோட ஒரு ஓரமான ஒரு பகுதியில் போய் தூங்கிட்டாங்க. ஓகேவா குட்டீஸ்? ஏசு கிறிஸ்து ஓரமாக போய் தூங்கிட்டாங்க. இப்போ சீஷர்கள் எல்லாருமே துடுப்புலாம் போட்டு ஸ்லோவாக போயிட்டு இருக்காங்க. அப்போ கொஞ்ச நேரத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா, திடீர்னு காற்று அப்படி அதிகமாக அடிக்க ஆரம்பிச்சு. திடீர்னு அலை கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய அலையாக வந்துச்சு. அப்படி கப்பல் அப்படி ஷேக் ஆச்சு. அவங்க போன போட் அப்படியே ஷேக் ஆச்சு. அலை வந்துச்சு, மழை பெஞ்சிச்சு. என்னடா இது திடீர்னு இப்படி மழை பெய்யுது, அலை ஒரு மாதிரி அடிக்குதுன்னு பார்த்தா புயல். தூரத்தில் பார்க்குறாங்க, ஐயோ இவ்வளோ பெரிய புயல் வருதே அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. பயங்கரமாக புயல் அடிக்குது, மழை பெய்யுது. அந்த போட்டு கவிர்ற அளவுக்கு பயங்கரமாக அலை அடிக்குது, புயல் அடிக்குது. இந்த சீஷர்கள் எல்லாம் பயந்துட்டாங்க. அச்சோ இவ்வளோதான், நம்ம எல்லாரும் என்ன பண்ண போறோம்? சாக போறோம், கடல்ல முங்கி சாக போறோம். இப்படி பயங்கரமா புயல் அடிக்குது, மழை பெய்யுது, அலை இப்படி அடிக்குது பாரு, பயங்கரமா அடிக்குது, நம்ம கண்டிப்பா சாக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சீஷர்கள்லாம் பயந்து போய் இருக்கிறாங்க. நல்லா கவனி தம்பி தங்கச்சி, எதனால அவங்களுக்கு பயம் வந்துச்சு? திடீர்னு அலை அடிச்சு புயல் அடிச்சதுனால அவங்க பயந்துட்டாங்க. அப்படி தானே, கப்பல் கவுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க. ஆனா அவங்க ஒரு விஷயத்த மறந்துட்டாங்க. அந்த போட்ல யார் இருக்கிறாங்க தெரியுமா? கரெக்டாக சொல்கிறீங்க, நல்லா கவனிங்க. ஏசு கிறிஸ்து அங்கே இருக்காங்க. ஆனால் அவங்க அதெல்லாம் யோசிக்கல. ஐயோ அவ்வளோதான், கண்டிப்பாக புயல் அடிச்சிச்சுன்னா போட்டு கவுந்துரும், அவ்வளோதான், நம்ம எல்லாம் சாக போகிறோம்னு சொல்லிட்டு பயந்தாங்க. அப்படி தானே குட்டீஸ்? நல்லா கவனிங்க. இன்னைக்கு நம்மளும் நிறைய நேரத்தில் பயப்படுறோம், நிறைய விஷயத்துக்கு பயப்படுறோம். ஏதாவது சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா பயப்படுறோம், சின்ன வியாதி வந்துச்சுன்னா பயப்படுறோம், அதாவது எக்ஸாம்னா பயப்படுவீங்க, இப்படி நிறைய விஷயத்துக்கு நம்ம பயப்படுறோம். நல்லா கவனி தம்பி தங்கச்சி, அதாவது உங்களுடைய பிரச்சனையை விட உங்கள் கூட இருக்கிற யார் பெரியவர்? ஏசு கிறிஸ்து எல்லாத்த விட பெரியவர். நல்லா கவனிங்க. நிறைய பேருக்கு பயம் இருக்கு. இந்த பயம் எதனால தெரியுமா? நல்லா கவனிங்க தம்பி தங்கச்சி. இந்த பயம் கூட பாவத்தோட விளைவு. நல்லா கவனிங்க. நிறைய பேருக்கு உங்களுக்கு அந்த புயல் மழை அந்த பிரச்சனையை விட மோசமான பிரச்சனை என்ன தெரியுமா? அதுதான் உங்களுக்குள்ள இருக்கிற பாவம். நீங்கள் செய்கிற பாவம், உங்களுடைய மனசு அப்படி பாவத்தில் அப்படி நிரம்பி இருக்குது. நல்லா கவனி தம்பி தங்கச்சி. நம்ம கடவுள் பிடிக்காத விஷயத்த செய்கிறோம், நம்ம அம்மா அப்பா கீழ்ப்படியிட கிடையாது, நம்ம கெட்ட வார்த்தை பேசுகிறோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை போடுறோம். நல்லா கவனி தம்பி தங்கச்சி, இது எல்லாமே பாவம்னு பைபிள் சொல்லுது. இதனால் உங்களுக்கு என்ன வரும் தெரியுமா? கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இந்த புயலை விட பெரிய பயம் தான் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. நல்லா கவனி தம்பி தங்கச்சி. இந்த புயலை விட மழையை விட நிரந்தரமான பாவத்தின் தண்டனை தான் நமக்கு அந்த சோகமான விஷயம். நல்லா கவனி தம்பி. அது உங்களுக்கு பயத்தை தான் உண்டாக்கும், நிரந்தரமாக உங்களுக்கு பயத்தை தான் உண்டாக்கிடும். நல்லா கவனிங்க தம்பி தங்கச்சி. அந்த நிரந்தரமான பயம் உங்களுக்கு வேணுமா? இல்லைல்ல, யாருக்குமே அது வேணாம். நல்லா கவனிங்க. இந்த சீஷர்கள் பயப்படுறாங்க, இந்த புயல் அலையெல்லாம் பார்த்து ரொம்ப பயந்துட்டாங்க, நம்ம சாக போகிறோம்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த சீஷர்களில் ஒரு அண்ணன் நேராக எழும்பி போய் ஏசு கிறிஸ்துவே எழுப்புறாங்க. ஏசுவே எழுந்திரிங்க, அவ்வளோதான், நம்ம சாக போகிறோம், இங்கே பாருங்க நாங்கள் சாக போகிறோம், இப்படி பயங்கரமாக மழை பெய்யுது, புயல் அடிக்குது, கப்பலுக்குள்ளே வேற தண்ணி வருது, போட்டுக்குள்ளே நாங்கள் சாக போகிறோம் ஏசுவே அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா கிட்ட போய் அந்த அண்ணன் சொன்னாங்க. நல்லா கவனிங்க. ஏசு கிறிஸ்து என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? ஏன் இப்படி விசுவாசிக்க மாட்டீங்க, அவிசுவாசமாக இருக்கிறீங்க, நீங்கள் ஏன் நம்ப மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏசு கிறிஸ்து அந்த சீஷர்கள்ட்ட சொல்லிட்டு நேராக என்ன தடவை பண்ணாங்க? அந்த போட்டுக்கு முன்னாடி போய் நின்னாங்க. போட்டுக்கு முன்னாடி போய் நின்றுட்டு காற்று அடிக்குது பயங்கரமாக, கடல் அலைலாம் பெருசாக அடிக்குது. அப்போ என்ன சொன்னாங்க தெரியுமா ஏசு கிறிஸ்து? காற்றே இறையாதே, கடலே அமைதலாயிரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 வார்த்தையை சொன்னாங்க. சொன்ன உடனே என்ன ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? சீஷர்கள்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? அப்படியே கடல் அமைதியாயிடுச்சு, காற்று அடிச்சுட்டு இருந்தது, காற்றும் அப்படியே அமைதியாயிடுச்சு, அப்படியே ஒரு அமைதி, ஒரு சைலன்ஸ் அந்த இடத்துல இருந்துச்சு. எல்லாரும் ஆச்சரியமா பார்த்தாங்க. என்னடா இது, காற்று கடலு கூட ஏசு கிறிஸ்து சொன்னதுக்கு கீழ்ப்படியுது அப்படின்னு சொல்லிட்டு சீஷர்கள் எல்லாரும் ஆச்சரியமா சந்தோஷப்பட்டாங்க. நல்லா கவனிங்க தம்பி தங்கச்சி. ஏசு கிறிஸ்து எல்லாத்த விட பெரியவர். காரணம், அவர் எல்லாவற்றையும் படைத்தவர். அப்படி தானே? ஆமாம், அவர் எல்லாத்தையும் உருவாக்குனாரு. அவருக்கு எல்லாவற்றின் மேலே ஆளுகை தன்மை இருக்குது. நல்லா கவனிங்க. ஆமாம், இந்த காற்று அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியும், கடலை கண்ட்ரோல் பண்ண முடியும், நம்ம இந்த பைபிள் லெசனில் பார்த்த மாதிரி. இன்னும் நல்லா கவனி தம்பி தங்கச்சி, எல்லா விஷயத்தையும் ஏசு கிறிஸ்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன், உங்களுடைய வாழ்க்கையை கூட ஏசு கிறிஸ்து கண்ட்ரோல் பண்ண முடியும். நல்லா கவனி தம்பி தங்கச்சி. நீ அந்த கடவுளுக்கு உன்னுடைய வாழ்க்கையை கொடுப்பியா? நீ அவரை அவன் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வியா?
ஏசு கிறிஸ்து உன்னுடைய பாவத்துக்காக மரித்தார் அப்படின்னு சொல்லிட்டு நீ விசுவாசிச்ச அப்படின்னா நீயும் அவருடைய பிள்ளைன்னு சொல்லிட்டு பைபிள் சொல்லுது. நீ அவரை ஏற்றுக்கொள்வியா? அவரை ஏற்றுக்கொண்ட அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கையில் அவருடைய கண்ட்ரோல் இருக்குது. நீ ஏன் கவலை பண்ணணும்? நீ பயப்பட தேவையே இல்லை. நமக்கு ஃபியர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை, நம்ம பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் சொல்லுது, ஏசப்பா நம்ம கூட இருக்கும்போது. ஓகேவா குட்டீஸ்? ஆமாம், இதே மாதிரி இன்னொரு பைபிள் லெசனோட நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் குட்டீஸ். எல்லாரும் சூப்பராக கதை கவனிச்சிங்க. நாங்கள் எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருந்தவங்கள ரொம்ப சூப்பராக கதை கவனிச்சிங்க. இப்போ நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செக்ஷனுக்குள்ளே போகிறோம். என்ன டைம் இது? இது கேள்வி நேரம். உங்களுக்கு இன்னைக்கு அண்ணன் சொல்லி கொடுத்த கதையிலேருந்து ஒரு கேள்வியோடு வந்திருக்கேன். ஓகேவா? அது என்ன கேள்வின்னு கேட்குறீங்களா? சொல்லிடுறவா? இன்னைக்கு அந்த அண்ணன் கதை சொன்னாங்க, அப்படி தானே? ஏசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷரும் ஒரு கடலில் போனாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல. அந்த அண்ணன் கதையில் சூப்பராக சொன்னாங்கல்ல. அந்த கடலோட பேர் என்ன? சரியா? அந்த கடலோட பெயர் என்ன? சரியா? இதை நீங்கள் ஃபாஸ்ட்டாக உங்கள் ஃபோன் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியுது இந்த நம்பருக்கு எஸ்எம்எஸோ வாட்ஸ்அப்போ நீங்கள் பண்ணுங்கள். சரியா? இங்கே எல்லோரும் ஆவலாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஜோஸ்வா டிவிலேருந்து. யார் ஃபஸ்ட்டு சூப்பராக கரெக்டாக பதில் சொல்லிங்களோ அவங்களுக்கு தான் எக்ஸைட்டிங்கான நிறையா கிஃப்ட்ஸ் இருக்குது. சரியா? ஓகே குட்டீஸ், கொஸ்டின் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வாட்டி அண்ணன் ரிப்பீட் பண்ணுறேன். ஏசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் ஒரு கடலுக்குள்ளே போனாங்க, அப்படி தானே? அந்த கடலோட பெயர் என்ன? இதை நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஸ்க்ரீனில் தெரியுது இந்த நம்பருக்கு எஸ்எம்எஸ் அனுப்புங்க. நிறையா கிஃப்ட்ஸு உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஓகே குட்டீஸ், ரொம்ப அருமையாக இன்றைக்கான எபிசோடில் எல்லாருமே சூப்பராக கவனிச்சிங்க. சூப்பராக ஃபஸ்ட்டு பாட்டு கவனிச்சிங்க, அப்புறம் அருமையாக வசனத்தை மனப்பாடம் பண்ணிங்க, அதுக்கப்புறம் சூப்பரான ஒரு கதை கட்டி நிறையா கற்றுக்கிட்டீங்க, அப்படி தானே? ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம இந்த எபிசோடோட எண்டுக்கு வந்துட்டோம், அப்படி தானே? ஓகே, எப்போ முடிக்கும் போது என்ன பண்ணுவோம்? ப்ரேயர் பண்ணி முடிப்போம். எல்லோரும் சூப்பராக சொல்லிட்டீங்க. ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாமா? ஓகே, எல்லோரும் கை கூப்பி கண்ணை முடிக்கோங்க. அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் கற்றுக்கொண்ட பாடத்தின் மூலம் எங்களோடு பேசினீங்க, அதற்காக நன்றி. நாங்கள் அதை எங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே குட்டீஸ், இன்னைக்கான சண்டே தான் சூப்பராக முடிஞ்சிட்டு இதே மாதிரி இன்னொரு எபிசோடில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். பெண்ணின் அடையாளம், பாரம்பரியத்தின் பெருமிதம், இயற்கை வண்ணப்பட்டுகள், மின்னும் பல வண்ணங்கள், நெஞ்சை அள்ளும் பட்டு ஆடைகள், பட்டு ஆடை ஒவ்வொன்றுக்கும் பல கதைகள். ஆடை மழையிலே மனமாடி மகிழுதே, செல்வராணி பட்டின் தனித்துவமே, மங்களம் தங்குமே, மனமகிழ்ச்சி பொங்குமே, என்றும் இல்லத்தின் சந்தோஷமே. செல்வராணி பட்டு மகால், அழகிய பட்டின் அடையாளம் செல்வராணி பட்டு ஜவுளி அண்ட் ரெடிமேட்ஸ், ஆலங்குளம், தென்காசி.